ஏன் ஆமா ஆமா, ஒண்ணு வேலை வெட்டி பார்க்கவே பிடிக்க மாட்டேங்கி. எங்க இருக்க நீ? வா, என் வீட்டு பக்கத்துல நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இரு இரு, ஒரு நிமிஷம் சரி, அப்புறம் கூப்பிடுறேன்டி. ஏனுங்கத்த இப்படி ஏன் அறக்க பறக்க இப்படி ஓடியாரு? என்னாச்சுத? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம மூக்காய் இருக்கால. எது என்னதே சொல்றீங்க? மூக்காயத்துக்கு என்னாச்சு? என்னாச்சுத? ஒண்ணு பேச மாட்டேங்க. மண்டி இங்கே போட்டு ஆடத்தே. எப்பாடா அவங்ககிட்ட ஒரு 2000 கைமாத்த வாங்கியிருந்தேன், கொடுக்க தேவையில்லை. எப்பாடா நிம்மதியா இருக்கு. ஏண்டி நீ வாங்கின 2000 ரூபாய்க்காண்டி அவ தலையில கல்ல தூக்கி கூட போட்டு கொண்டே விடுவோல. அத்தை இன்னும் அவங்க சாவலையா? உசுரோடவே இருக்கா அவ. அதுக்கு என்ன உனக்கு போட்டு வவுத்துருச்ச? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க அறக்க பறக்க ஓடியாந்தீங்களா, அந்த மூக்காயத்துக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நினைச்சிட்டு உங்ககிட்ட கேட்டேங்க. ஏன் மருமோல அதை கேட்டானே நீயே வாய பேன் பழந்துருவ. மறுபடியும் வந்து மூக்காய அந்த திருடைய அடிச்சு போட்டு போயிட்டானாமா. எந்த திருடைங்க? யாரு? என்னத்தை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. அட உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்தீனா ஊர் உலகத்துல நாட்டு நடப்புல உனக்கு என்ன தெரியும்? அத்தை தெரியாதானே கேக்குறேன், சொல்லுங்க என்ன நினைச்சேன். அடிய மருமவளே, அந்த கதையை கேட்டேன்னா பெரிய கூத்துடி. நம்ம மூக்காயி காலங்காத்தால 4 மணியை போல டெய்லி எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாள்ல. இந்த ஏரியாலேயே அவதே முதலா போடுவா. அப்ப பார்த்து டெய்லியே அவ கோலம் போடுறத அவன் நோட்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பியான் போல அந்த திருடே. அப்ப பைக்கில் வந்திருக்கியான். நம்ம மூக்காய்க்கு வேற காது கொஞ்சம் மந்தம், அதனால அவளுக்கு பைக்கில் வந்து பின்னாடி வந்து நின்றது கூட கேட்காம அவன் ஆட்டுக்கு அசால்ட்டா கோலம் போடுறாளாம். கோலம் ஏரியாலே நம்மதையும் கோலம் போடுறோன்னு பீத்திக்கிட்டு 4 மணிக்கு எஞ்சி கோலம் போட்டா அவன் பின்னாடி வந்து அவ செயினை வெட்டுக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டானாம்டி. என்னத்த சொல்றீங்க? அப்ப திருடனா யாருமே பிடிக்கலையா? ஆமாடி, அப்ப பார்க்க அக்கம் பக்கம் இருக்க ஊரா என்னடாது எவனை பிடிச்சி இழுத்துட்டு போறானே பின்னாடி துரத்தி துரத்தி ஓடியாந்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த திருடே ஓடி போயிட்டியா? ஆமத்த மூக்காயத்தை பாவம் தானே, அவங்க அழுதுருப்பாங்களே. நீ வேற மருமவளே, அவ எங்க அழுதா? அவ கக்கப்பிக்கான்னு அப்படியே வாய் விட்டு சிரிக்கிறாவத்துக்க ஊர் எல்லாரும் என்னன்னா ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. செயின பிடுங்கனால மூக்காயத்துக்கு மூளை கிளம்பிடுச்சோ? நீ வேற மருமவளே, அவளுக்கு மூளையெல்லாம் ஒண்ணும் கிளம்பல, காரியமத்த இருந்திருக்கா. அவ போட்டிருந்தது தங்கம் இல்லையாம், பித்தாளையம். அடுத்ததுக்கு நீங்க அறக்க பறக்க ஓடியாந்தீங்க. என் மருமோளே, செயின் எடுத்துட்டு போனது புதையங்களாம. அன்னைக்கு அத்துட்டு போனவே அவனே சும்மாவே போய் தங்கமா பித்தாளையான்னு பாத்துருப்பியான். பார்த்தா பித்தாளைன்னு ஷாக்காயி கடுப்பாயிருப்பியான். அதை போட்டுட்டு லாத்திக்கிட்டுறானே. அப்ப இவன் சும்மா இருக்கணும்ல, மூக்காயி சும்மா இருக்க மாட்டாம என் செயின் எடுத்துட்டு போயிட்டியா, திருடே ஏமாந்து போயிட்டான்னு ஊரு பூரா சொல்லி தெரிஞ்சிருக்கா. அவங்க அதுக்கு போக அவன் செயின் தான் கௌரிங்க போனாலும் நம்மளை சொல்லி இப்படி கேவலப்படுத்துறாளே, திருட்டு தொழிலவே இப்படி தசு புசாக்கி விட்டாளே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான் நம்மத்துக்கா. இன்னைக்கு காலையில வெள்ளன கோலம் போடும்போது வந்து குறுக்குலயே ஒரு மிதி மிதிச்சு அவ மண்டையில ஒரு கட்டையை எடுத்து மண்டையில போட்டு விட்டானா. அப்படியே அவ முடியாம கிடக்கா. அதனாலதே ஓடியாந்து அவன்கிட்ட சொல்றதுக்கு. அத்தே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையாத்தே? அட நீ வேற மருமவளே, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். உடனே கொடுக்காம இருப்பாளா? கொடுத்தா போலீஸ்காரர்களாலே கண்டுபிடிக்க முடியலையாமா. உடனே போலீஸ்கார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த திருடனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்னது 50,000மா? நீ வாய் திறக்கிறத பார்த்தா நீயே திருடனை பிடிச்சு கொடுத்துருவா போல. திருட இருக்க இடத்த மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அவன் போய் பிடிச்சி நம்ம இதை வாங்கிட வேண்டியதே. வேற என்ன வேலை நம்மளுக்கு? இன்னைக்கு நைட்டு போய் திருடனை பிடிக்கிறோம், நம்ம இதை வாங்குறோம். நீ வேற மருமவளே, ஊருக்கே திருட இருக்க இடம் தெரியுமாக்கும். அவன் நல்ல விவரமாத்தே பிடிக்க மாட்டாங்கன்னு நம்ம ஊர்ல கொக்குல இருக்க சுடுகாடு இருக்குல்ல, அந்த சுடுகாட்டுல இருக்கானாமா. அப்படியாத்தே இன்னைக்கு நைட்டு போறோம், இந்த திருடனை பிடிக்கிறோம், 50,000 வாங்குறோம். என்னது நானப்பா வரேன் போறோம்ன்ற? நானும் வரலப்பா. அங்க பேயினே சமாதி கட்டுறது நீ பாக்கணுமா? என்னகிட்ட இந்த காலத்துல போய் பேய் பூதண்டிட்டு மருமவனே, அந்த சுடுகாட்டுக்கு போனவெல்லாம் பேயி புடிச்சு ரத்தம் வச்சு சாவாங்களாம், இல்லாட்டி அப்படியே வந்து மினி புடிச்சு செத்து போயிருவாங்களாம். அந்த திருடன் தானே அங்க வாழ்றியா? அவன் ரத்தம் கத்தியா சாஞ்சான்? மருமவனே இருந்தாலும் போகணுமா? நம்ம திருடனை பிடிச்சா நம்மள பேட்டி எடுத்து டிவிலாம் போடுவாத்தே. அப்படியா மருமவளே? எனக்கு ரொம்ப நாளா ஆசை டிவில வரணும்னு. சரி, இந்த திருடனை பிடிச்சி 50,000 வாங்கின மாதிரியாச்சு, திருடனை பிடிச்ச மாதிரியாச்சு. ஒரு கல்ல 2 மாங்காய். சரி வா மருமவளே போவோம். அப்ப இருந்தே நான் போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன். ஏடி மருமவளே, அப்ப இன்னைக்கு சமைக்கலையா? சிக்கன் ரைஸ் போய் வாங்க போறோம்ன்ற? அது இல்லைங்க, அந்த சிக்கன் ரைஸ் அந்த திருடனுக்கு.
என்ன மருமோளை சொல்ற? திருடனுக்கா? இத்த நம்மளால அந்த திருடனை பிடிக்க முடியுமா? போலீஸாலே பிடிக்க முடியல. நம்ம அவனை பிடிக்கிறது கஷ்டமான காரியம். அதனாலதே மருமக ஒரு திட்டம் போட்டுருக்கணும். அவனுக்கு இந்த பிரியாணியில மயக்க மருந்தை கலந்து அப்படியே கொண்டு போய் அவன் இருக்க இடத்துல தூக்கி வீசிடுவான். அவனும் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கல, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அந்த சோரை லப்பக்கட்டி அள்ளி வாயில போடுவான். போட்ட உடனே அப்படியே மயங்கி விழுந்துருவியாத்தே. நம்ம அப்படியே கொண்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து போலீஸ்ட விட்டுருவான். நம்மளுக்கு 50,000 கிடைக்கும், நல்ல டிவிலையும் வருவோம். எப்படி ஐடியா? மருமோளே, உனக்கு இருக்க ஐடியாவுக்கு நீ எங்கேயா இருக்கணும். என் மருமவ தான். 2 hours later. இங்கிட்ட என்னமோ போன மாதிரியா இருக்குதே. மருமோளே, நானே சும்மாவே பயப்படுவேன். எனக்கு ஒண்ணும் கண்ணுக்கு தெரியல, உனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சா? நீ என் வீக்னஸ் பாயிண்ட் தான் இப்படி பயப்படுதா மருமோளே? அப்ப எனக்கு தான் அது தெரியுதா? எனக்கு இந்த இருட்டு பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்குது. மருமோளே, நீ வேற நீ எதுக்கடி பயமுறுத்துறா? நீ வானு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பயமுறுத்துறியடி. நானே சும்மாவே பயப்படுவேன்னு தெரியும்ல. ஒண்ணு இருக்காது, வானு கூப்பிட்ட. ஆனா சுடுகாட்டுக்கே போகல. ஆனா எனக்கு இந்த இருட்ட பார்த்தோன்னே பேய் அங்கிருந்து நிக்குமோன்னு பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதியா. நம்ம இடத்துல சிக்கன் ரைஸ் இருக்குல்ல, பேய் ஏதாவது சொல்லிச்சுன்னா அதை சுத்திக்கு போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன் மருமோளே, அந்த பேய் சிக்கன் பிரியாணி வேணாம், மனுஷ கறிதே வேணும் அப்படின்னு சொன்னா என்ன மருமோளே பண்றது? நீங்க வேற சும்மா இருங்கத்தை இருக்கு, சும்மாவே டர்ரா இருக்கு. நான் அதோட 50,000த்துக்காக டிவியில வேற வந்தோம்னா கொஞ்சம் பிரபலமாயிருவேன்னு கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி நான் இவ்வளவு விடுற சவுண்டு, மல்லிகைப்பூ வாசம் எல்லாமே வருது. பயமா இருக்குதே. கொஞ்சம் டர்ராக எனக்கு இருக்கு. மருமோளே, இப்ப கருப்பு கலர்ல ஒண்ணு போன மாதிரி இருந்துச்சு, பாத்தியா? நான் தான் அப்பவே சொன்னேல, ஏதோ உருட்டுன்னு போயிட்டு வருதுன்னு. இங்க பாருங்க, நிறைய இல்லாம தீ எரியுது. இன்னும் சுடுகாட்டுக்கே போகல, அதுக்குள்ள மரண பயத்தை காணுகிறாளே இந்த இருட்டுக்குள்ள. இது யாருதே? ஒருவேளை நம்மள போக விடக்கூடாதுன்னு இந்த மாதிரி திட்டப்பட்டுடாயினா? என் மருமோளே, வந்துட்டு போறதா இரு, யாருன்னு பாத்துருவோம். இன்னைக்கு இந்த பேயா இல்ல மனுஷனான்னு பாத்துருவோம்டி. இருடி, யாரா இருந்தாலும் ஒழுங்கா வந்துருங்க. என்ன, நான் மாமியாவும் மருமகனும் சோம்பே நினைச்சீங்களா? நாங்க வேற மாதிரி ஆளு. இப்ப வரல, நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா எங்களுக்கே தெரியாது. பார்த்துக்க. யார பார்த்து என்ன சொன்ன? நீ எந்த பேயா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒண்ணும் பயமே இல்ல. ஆமா எங்களுக்கு பயமா இல்ல. உன்னை பார்த்து பயந்துரும் நினைச்சா? நீ என்ன பேயா இருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஏன்னா எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியுமே. மருமகளே, டக்குன்னு கந்த சஷ்டி கவசத்தை சொல்லு, அப்பதானே பேய் போகும். இந்த சொல்றேன்னு சஷ்டியை நோக்க சரவண பவனே சிஸ்டருக்கு உதவும். ஐயோ மறந்து வச்சுட்டே. ஐயோ மறந்து போச்சா? நான் வேணா சொல்லட்டுமா? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை. மயிலோன் முந்து முருகவில் முந்து என்னனையாலும் ஏரக செல்வா மைதன்வே வரமகிழ்ந்துதவும் லாலா லாலா லாலாவேசம் லீலா வினோதன். போதுமா, இன்னும் பாடவா? என்ன மருமகளே, முழு பாட்டையும் பாடுங்க பேய். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க சிரிச்சீங்களா சிரிக்கலையான்றத கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி தான் உறவுகளே, உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம். அது 100க்கு 100 உண்மை. உங்களோட ஆதரவு இல்லாட்டி கண்டிப்பா எங்களால வளர்ந்து வர முடியாது. உங்களோட ஒரு ஆதரவுனால தான் நாங்க எப்பவுமே ஊக்குவிப்போட நல்ல சந்தோஷமா வீடியோ பண்ணிட்டு வரோம். உங்களோட சப்போர்ட் நீங்க எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.